நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்து கூட்டிட்டு போய் மேக்கப் பண்ணணும். முடிஞ்ச இதுல வேற பாத்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்கு. ஐப்ரோ என்ன, ஃபேஷியல் என்ன, வழியில பட்டிட்டீங்க நீங்களா பார்த்தா வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை. நேற்று ஆர்கியூமெண்ட் பண்ணி ஃபைனல் பண்ணி சொல்லியாச்சு. எனக்கு இதுதான் கம்பல்சரி எனக்கு வேணும், இது நீ கமிட் பண்ணது இப்படிதான் அப்படி சொல்லியாச்சு. சீர்திட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியே கொடுத்து பண்ணலாம் தான் பிளான் பண்ணிருந்தோம். 80% முடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாப்பாக்கு வந்து இன்னைக்கு தான் மஞ்சள் நீராட்டு விழா. இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்றோம், இப்ப எப்படி எல்லாம் ரெடி ஆகுறோம், மண்டபம் எல்லாம் எப்படி ரெடி பண்ணிருக்கோம் என்னங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சீரோட ஃபர்ஸ்ட் நாள். நேற்று இருந்து நிறைய பர்ச்சேஸ் ஆகட்டும், சீர்தட்டு டெக்கரேஷன் ஆகட்டும் எல்லாமே பண்ணோம். அடுத்தடுத்த இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சீர்தட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணது, ஸ்டேஜ் என்னமெல்லாம் எப்படியெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இன்னும் என்னமெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், எப்படியோ ரெடி ஆக போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சீருக்கு நம்ம நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா எத்தனை வேலை செஞ்சாலும் முடியவே மாட்டேங்குது. அடுத்தடுத்து வேலைகள் வந்துட்டே இருக்கு. எப்படி மிஸ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு எழுதி வச்சிருக்கோம், ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டே தான் இருக்கோமா. இதுக்கு ஒரு ஆள் வேலை செய்யறது இல்லை, 4-5 பேர் செய்யறோம். அப்பவும் வேலைகள் மிஸ் ஆகிட்டே இருக்கு. சரி, இன்னைக்கு எப்படி ஃபைனல் நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறனால இன்னைக்கு நேரத்துலயே எந்திரிச்சிட்டோம். பாப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம அங்க அப்பா வீட்டுல என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். நைட்டு முடிஞ்சளவு எல்லாம் ரெடி பண்றது பார்த்துட்டு தான் வந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்புறம் மண்டபம் பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துலங்கிறனால மண்டபத்துல என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இப்ப போய் ஏதோ மிஸ் ஆனதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதையெல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பாவை வந்து கூட்டிட்டு போய் மேக்கப் பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்கு. எப்படி இன்னைக்கு வேலைகள்லாம் ஈவினிங்குள்ள ரெடி பண்றோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. முடிஞ்ச இதுல வேற பாத்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்கு. இந்த மழைய வந்து சமாளிச்சுதான் இன்னைக்கு சீர் நடத்தணும். நாங்க வந்து இப்ப அக்னி வெயில் தான், இந்த டைம்ல சீர் வச்சா ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது தான் இந்த டேட் நாங்க பிளான் பண்ணது. அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்ல இருந்தே வந்து மழை நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நின்றும் நாளைக்கு நின்றும் ஒரு இதுலயே போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா முந்தா நேத்து மழை இல்ல, நேத்து நல்ல மழை பொள்ளாச்சியில. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா காலையிலேயே லைட்டா தூரல் போட்டுட்டு இருக்குது. ஈவினிங் கொஞ்சம் மழை இல்லாம இருந்தா பரவாயில்ல. வந்துட்டு போறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது, வந்துட்டு போறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும் அப்படிங்கறதுனால ஈவினிங் கொஞ்சம் மழை இல்லாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்தாவது மதியத்துக்கு மேலதான் மழை, இன்னைக்கு காலையிலேயே லைட்டா தூரல் ஆரம்பிச்சிருச்சு. நேத்து வந்து கொஞ்சம் டிலே. ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சரி சீர் வைக்கிறவங்க தான் ரெடி ஆவாங்க அப்படின்னா சீருக்கு வர அம்மாவும் ரெடி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஐப்ரோ என்ன, ஃபேஷியல் என்ன, ஒன்னும் சொல்லிக்க வேணாம். ஸோ நேற்று ஒரு ஹாஃப் டே வந்து இதுக்காகவே வேஸ்டா போச்சு. பட் ஆனா பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. பட்டிட்டீங்க நீங்களா பார்த்தா தான் வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால அதை பார்த்துட்டு பண்ணிருக்க அப்படி. ஸோ ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஃபைனல் சீர் வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க இப்ப இதெல்லாம் எனக்கு பண்ணலாம் ஆசை இல்லை, ஆனா இது பண்றதுக்கு உண்டான ரீசன் நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இது பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை, ஆனாலும் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இது ஒரு ஆசை, அவருக்குமே இது ஒரு ஆசை. ஆனா வந்து அதை காமிச்சுக்கிறது இல்ல. அப்போ உனக்கு ஆசை இல்லையா? எனக்கு ஆசை இருக்கு சொல்ல, உனக்கு தெரியும். நிஜமே நானும் ஃபேஷியல் பண்ணிட்டு சந்தில நீ சுந்தோட எனக்கு தெரியும். பாத்தீங்கன்னா இவரு என்னை விட்டுட்டு போய் 3 மணி நேரம் எங்க போனாருன்னே தெரியல. வந்தா பலன்னு வராரு. கேட்டா நான் வேலையை தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா மழை, செம மழை. இவர் வெளியே போயிட்டு வரக்குள்ளயுமே எனக்கு பயமா இருந்துச்சு, எங்க போனாலும் காணா, போன் பண்ணாலும் எடுக்கல அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா ஆள் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வராரு. நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கமிட் பண்ணது, ஸ்டேஜ் கமிட் பண்ணது ஒண்ணு. பட் ஆனா அவரு ப்ரிப்பேர் பண்ணது வந்து காமிச்சு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு.
என்னன்னா இந்த திவான் சேரு அப்புறம் ஏர் கூலர் வந்து 2 எங்களுக்கு காமிச்சிருந்தாரு. நாங்க அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்காது, மேக்கப் பண்ணா வந்து சொட்டிங் ஆகும், சொட்டிங்னா வந்து ஃப்ரெஷ்ஷஸ் இருக்காது அப்படிங்கிற வந்து 2 கூலி ஏர் கூலர் சொல்லியிருந்தேன். ஆனா அவர் கமிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1 கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் நான் சொன்னேன் நானு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கொடுத்தாரு. அதுலயே நேத்து மூட் அப்செட். நேத்து வரைக்கும் நேத்து ஆர்கியூமெண்ட் பண்ணி ஃபைனல் பண்ணி சொல்லியாச்சு, எனக்கு இதுதான் கம்பல்சரி எனக்கு வேணும், இது நீ கமிட் பண்ணது இப்படிதான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நான் மனம் வந்து போயிட்டு இருக்கோம். நாங்க மண்டத்துல என்னென்னலாம் அது பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்ப உங்களை வீடியோ காமிக்கிறோம். அது இல்லாம நிறைய திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா திங்ஸ் இல்ல, மோஸ்ட்லி நாங்க எல்லாமே 90% கவர் பண்ணிட்டோம். ஒரு 10% மட்டும் நாங்க பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கோம் சீருக்கு தேவையானது. சரி, மாமா அவரு தான் பண்றாரு, பட் இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் அது ஒருத்தரால பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நாங்களும் அதுல இன்வால்வ் ஆகி மாமானா மேடம் தம்பி தானே, தம்பியோட பாசம் விட தம்பி கஷ்டப்படுத்துறது, அதனால அவங்களும் சேர்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நாங்க சீருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீர்திட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியே கொடுத்து பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஆனா நம்ம வெளியே கொடுத்து பண்ணா அது பட்ஜெட் வந்து நம்ம மற்ற பட்ஜெட் எல்லாம் கம்பேர் பண்ணிட்டே போகும்போது இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சு. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நதி வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி ஆக்டிவிட்டில கொஞ்சம் நல்லா பண்ணுவா. அப்படி வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ஃபர்ஸ்டே நம்ம வந்து இது பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லி இருந்தா அவ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருப்பா. கடைசி நேரத்துலதான் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நீ பண்றியான்னு கேட்டதுக்கு நான் பண்ணிக்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சது நிறைய கேக்குறா. ஆனா அவனால பண்ண முடியுமா என்னன்னு தெரியாம நம்ம ஏன் வாங்கிட்டு அப்படின்ட்டு சிம்பிளா பண்ற மாதிரி எப்படி பண்ணலாம் பாப்பான்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவும் தம்பியும் சேர்ந்தா ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு தேவையானது எல்லாமே வாங்குறதுக்கு போறதுக்கு நமக்கு டைமும் இல்லை, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இவரு வேலைக்கு போயிட்டே தான் வந்து பத்திரிக்கை வைக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கிடையில பர்ச்சேஸும் போயிட்டு இருந்தோம். டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு வேலையா முடிச்சுட்டு வந்தோம். அப்பவுமே நிறைய வேலைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டிங்லயே போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் நெருக்கிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஈவினிங்குள்ள ஃபுல்லா முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். மண்டபம் வந்து பார்த்துட்டு மண்டபம் வந்து டெக்கரேஷன் 80% முடிச்சிருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் 20% ஒர்க் இருக்கு. ஆளு வச்சா நைட் தான் முடிச்சு போயிருக்கோம். தெரியுது ஆனால் நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு டெக்கரேஷன் எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்க்கலாம். சீருக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா என் தம்பியும் என் பொண்ணும் சேர்ந்து சீர் பிளேட்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எடுத்த உடனே மங்களகரமாக வெத்தலைப்பாக்கு தட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வெத்தலைப்பாக்கு தட்டுக்குமே வந்து எங்கள் வீட்டில் அவரும் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ஒவ்வொன்றும் பண்ணும்போது எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பிளேட்டுமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நான் பாப்பா சொல்லும்போது அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா இன்னுமே அழகாக பண்ணியிருப்பா. ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் பாப்பா செஞ்சு போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டானா ஃபங்க்ஷனில் நல்லா இருக்காது அப்படிங்கறக்காக சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருந்தோம். இதையுமே ஃபைனலாக நீங்கள் எல்லாமே பிளேட் டெக்கரேஷன் முடிக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா பூவு, மஞ்சள் கொம்பு, வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃபினிஷிங்கு. அப்புறம் வந்து பாப்பா வந்து பார்பி டால் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணா. பாப்பா ரெடி பண்ண பார்பி டாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைரி மில்க் சாக்லேட் வச்சு பண்ணியிருந்தா. ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து பண்ணிட்டு இருந்தா. இவ இந்த அளவுக்கு செய்வாளாங்கிறது எனக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒவ்வொன்றையுமே ஃபினிஷிங் நீட்டாக பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 5-6 பிளேட் கிட்ட தம்பி வாங்கியிருந்தான். அதையுமே இந்த கவர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு மேலே அந்த லேபிள் இது போ வச்சுட்டாங்க. அதுவுமே அழகாக இருந்துச்சு. இப்போ எல்லா இதையுமே பிளேட்டுமே எடுக்க முடியல. மெயினாக ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த வேலையை முடிச்சா போதும்னு சொல்லி அவசரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் மஞ்சள் தடவை இருக்க ஆள் இல்லை, தேங்காயில் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இவர் மாட்டிட்டாரு. ஃபைனலாக வந்து எல்லா பிளேட்ஸுமே வந்து டெக்கரேட் பண்ணி முடிக்க போகிறாங்க. தம்பி வந்து மொத்தம் 22 பிளேட் கிட்ட ரெடி பண்ணியிருந்தான். இந்த டெக்கரேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே எங்களால் காய்க்க முடியல. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே காய்க்கிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வரும். இனி வந்து அடுத்தது நம்ம சீர் வீடியோவை பார்த்துடலாம்.